முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாரு. நாங்க ஒரு கருத்து வச்சோம்னா, அத கேட்டு அனலைஸ் பண்ணாம, உடனே எங்கள கைது பண்ணிடுறாரு அப்படின்ற மாரி திமுகவுடைய திருட்டு கும்பல் பார்த்தீங்கன்னா, கதறிட்டு இருக்காய்ங்க. ஸோ, அது சம்மந்தமா அனிதா ராதாகிருஷ்ணனு, அதுக்கடுத்த வரிசையில இன்னைக்கு மார்க்கண்டேயனு, இந்த மாரி ஸ்பெஷல் கொத்து புரோட்டா பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ, சும்மாவே பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணில கை விடுவான். இதில சொல்லவா வேணும் அப்படின்ற மாரி நெறைய சம்பவங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களுடைய முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் அவர் ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது திடீர்னு ஒரு இதுக்கு ஆய்வுக்கு போகிறாரு, அவங்களுடைய பிரச்சனையை கேட்குறாரு. அதுக்கடுத்த நாளே அவங்களுக்கான அந்த ரெகுலேஷன்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாரு. மாணவர்கள் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதை உடனே ஆர்டர் பாஸ் ஆகுது. ஒரு அப்ரூவல் வரணுமா பில்டிங்க்கு, உடனே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வருது. திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருக்கிற டெண்டர்லாம் டக்கு டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி விட்டு அதில் காசை சேகரித்து இவங்களுக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு விரைந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு. இன்னொன்று, இந்த ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் கூட அமைச்சர்கள் ஒரு 3 மணி நேரம் எங்களுக்கு லீவ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணால் கூட முடியாதரா, இங்கே மக்களுக்கு தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, ஜனநாயகன்லாம் அது பார்ப்பாங்க, நீ மூடிட்டு வேலையை பாடுறா, நான் அப்ரூவலே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், இதுக்கு வரைக்கும் இருக்க திருட்டு திமுகவும் அதிமுகவும் திருப்பி வந்துடக்கூடாது, இந்த மாதிரி திருட்டு இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கரை படிஞ்சு கிடக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸில் வச்சுட்டு இருந்தாருன்னா, அந்த அனிதா ராதாகிருஷ்ணன், காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி உன் குரல் என்ன உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும் அப்படின்ற மாதிரி அது ஒரு முறையை பேசிட்டு போயிடுச்சு. இன்னும் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி, அதாவது அனிதா ராதாகிருஷ்ணனாச்சும் ஓரளவுக்கு பொலைட்டாக பேசினாப்புல, இது பார்த்தீங்கன்னா சிஎம்மோட எலும்பை உடைப்பேன், நான் அவரை சட்டமன்றத்தில் நீ தொட்டு பாரு பார்ப்போம், முடிச்சு விட்ருவோண்ணே, நீங்களாம் யாரா என்ன கோமால் நினச்சிட்டு இருக்க, யார் பயந்து ஓடணும், நீங்கள் தானே பயந்து ஓடணும்னு சொல்லிட்டு வாடா போடா, எலும்பை உடச்சிருவேன், உன்னை முடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரியான ஏக வசனங்கள். அதாவது இவர் என்னமோ பெரிய சினிமா படத்துடைய ஹீரோ மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. உடனே சும்மா இருப்பாங்களா? முதலமைச்சர் உரிமையை பேசுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? முதல் குடிமகனுங்க அவர், டப்பால் பேசிட்டு போயிடுவேன் நீ, ஏன்னா மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க வீட்டுக்கு. போயிட்டு அரெஸ்ட் பண்ணும் பொழுது எனக்கு நோட்டீஸ் இருக்கா, நான் வந்தால் தான் வருவேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி, என் பின்னாடி எங்கள் அப்பா இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே அவர் அங்கிட்டு அங்கே சைடு ஒருத்தர் இருப்பார்ல, பெரிய தத்தி சின்ன தத்தி, அதில் வச்சு பேசிகிட்டு இருக்குது. உடனே அந்த பெண் ஆய்வாளரே கூட போனாங்க பாருங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த அம்மா பிடிச்சி ஏறி விட்டுருச்சு. ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கடா எங்கள் கூட, இதெல்லாம் பார்க்காதீங்க, எங்களுக்கு வேலை வைக்காதீங்க சார், இது உங்களுக்கு நார்மலாக ப்ராசஸ் தான், வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒத்துழைங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு வீம்பு பிடிக்காதீங்க அப்படின்னோடனே அனிதா ராதாகிருஷ்ணன் நெஞ்சை பிடிச்சி உட்காந்தான் பாருங்க. வேலு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் போய் அட்மிட் ஆன பாருங்க. அந்த மாதிரி இந்த முதேவி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ரேஷன், தொட்டில் ஆப்ரேஷன், எனக்கு கிட்னி இப்போ தான் எடுத்திருக்காங்க, சட்னி வேணால் கொஞ்சம் தரேன் நக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஏக வசனங்கள் பார்த்தீங்கன்னா பேசி இந்த முதேவி பார்த்தீங்கன்னா வரவே இல்லையா, வெளியே எழுதிட்டு போயிருக்காங்க. அடுத்து இந்த பெண்ணாயிரம் கூட்டம்னா வெளியே வரேன், என் காரில் தான் வருவேன் அப்படின்ட்டு இருக்கு. உன் காரில் வர்றதுக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போகல, இது எங்கள் மாமியார் வீடு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிருக்காங்க. உடனே எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கீழே இந்த திமுகவுடைய ரவுடி பசங்களாம் இருப்பானுங்களா, அவனுங்களாம் உள்ளே வந்துக்கிட்டு பயங்கரமாக ஆடி இருக்கானுங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க கொத்தோத, அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க கொத்து பரோட்டா போடுறதுக்கு. என்னென்ன பேச்சு, கொத்து பரோட்டா போடுவியா அப்படி இப்படின்லாம் பேசினாங்களா, இந்த கொத்து பரோட்டா போடுறதுக்கு போயிட்டாங்க. போய் நீதிமன்றத்தில் போய் இது பண்ணி இப்போ தீர்ப்பு எப்படி வந்துருச்சுன்னா, நீதிமன்ற காவலில் இருக்கணும், இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நடக்கும். இப்போ இது இழுத்துட்டு போனவுடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன்ற மாதிரி ஒரு காக்கா வந்துருச்சு. அது கத்துது காக்கா காக்கான்னு. உடனே ஒரே ஒரு பாயிண்ட் தான், போலீஸ் போட்டு உடச்சிட்டாங்க. ஐயா ராசா, ஐயா ராசா, இது நீங்கள் பேசக்கூடிய இது கிடையாது, அவரை அக்யூஸ்ட், மூடிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. உடனே அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பேசுகிறதுன்னு தெரில.
திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிட்டான். யார்? இந்த காக்கா ராதாகிருஷ்ணன். ஏன்னா திருப்பி அட்டாக் வந்துடும், ஹார்ட்டை பிடிச்சி உட்காந்துருவான்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திடீர்னு வந்து ஹார்ட்டை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது குஞ்சு வலிக்குது அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ஐயோ என்னடா வேறு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு உட்காந்துருவான்றதுக்கா ஐயோ இவங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா இவன் ஏதாவது வலிக்குதுன்றான், அதனால் நம்ம வந்து விட்டுருவோம், காக்கா ராதாகிருஷ்ணன் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இங்கிட்டு இந்த மூதை மார்க்கண்டேயன் வந்துட்டு அது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின மாதிரி உள்ளே போயிட்டு நீதிமன்றத்தில் போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கு. வெளியே வரும்போது என்னை துப்பாக்கி மண்ணில் மிரட்டினாங்க, என்னை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்க்குறாங்க. ஆமாம், பெரிய இவர் கொல்ல பார்க்குறாங்க உட்காந்துக்கிட்டு. இந்த முதலையே வந்து கண்ட மாதிரி வந்து உளறிட்டு இதை கொல்ல பார்க்குறாங்களாம். வந்துட்டு கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையில் போகிறாங்க. பேசினே இருக்கேன். உடனே கூப்பிட்டு வச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு விட்டு வழக்கம் போல் போலீஸாரோடைய இதை பண்ணிவிட்டு இப்போ நீதிமன்ற காவலில் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இப்போ இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு கருத்து சுதந்திரமா. இதில் அவன் மகன் ஒருத்தன், மார்க்கண்டேயோட மகன், அவன் கண்ணு வெளியே இருக்கா உள்ளே இருக்கா, கண்ணாடி வெளியே போட்டிருக்கானா உள்ளே போட்டிருக்கானு தெரில, கண்ணாடி இறக்கிட்டு கண்ணு மூலிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா மாதிரி கிடையாது, எங்கள் அப்பா வந்து ஒரு கேட பையன் கேச்சு சாரி உங்கள் அப்பா ஒன்று மதிக்காத மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னை மதிக்கலை, என்ன உளறு நான் அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து வெளியே உருண்டு போகிற தெரியுது. அந்த மாதிரி வந்து உருட்டி கிடைக்கான். யார் அவன் கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஜுகேஷன் ரைட்ஸ்ன்றான், ஃப்ரீடம்ன்றான். அப்போ எப்படி முதலமைச்சர் பேசணுன்ற அறிவு இல்லையா அவங்க அப்பனுக்கு அப்படின்னா நமக்கும் கேட்கணும்னு தோணுதா இல்லையா? யார் அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்ணை கழட்டி இப்போ எங்கேயாவது தூக்கி இப்போ உருண்டு ஓடிடும் போல அவன் கண்ணுக்கும் கண்ணாடிக்கும். அவர் வந்து பேசுகிறாப்புல, உங்கள் அப்பனை பேசுறதுக்கு வக்கு இல்லை, உங்கள் அப்பா வந்து முதலமைச்சர் அப்படி வந்து வாடா போடா அப்படிலாம் பேசுறதுக்கு கேட்குறது துப்பு கிடையாது. ஒரு கருத்து சுதந்திரம் நொட்டிடுவார் அவர். கருத்து சுதந்திரம் வெங்காய சுதந்திரம்ண்டு. அவள் ஒழுங்காக பேசணும்டா. உங்கள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறாங்க பாருங்கள், யார்? சின்ன தத்தி பெரிய தத்தி. அவர் வந்து சாத்தான் ஆட்சி இன்னும் முத்தமாக கொடுக்குற ஒரு தரையும் பேசும்போது அது என்ன வாய் சைடு வாங்குது அப்படின்ற மாதிரி யார் அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்கெல்லாம் வச்சுட்டு திமுக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து இவர் சின்ன தத்தி சோஃபா மாடல் ஆட்சி இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்சியில் கருத்து சுதந்திரம்ங்கிறப்ப மக்கள் பணி செஞ்சுட்ருக்காரு அவர். ஆமாம், மக்கள் பணி 20 வருஷமாக வந்து சுரண்டி தின்னு மக்களோட என்ன சொல்கிறது எல்லாத்தையும் உருவி விட்டுட்டு கோமணம் தான் இருக்குது இப்போ மக்கள்கிட்ட. எல்லாத்தையும் உரிய அவங்க வீட்டில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த மூதைங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசுதுங்க பாருங்களேன். எவ்வளோ கேடுகட்டத்தனம், எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ முள்ள மாதிரித்தனம் பண்ணிவிட்டு இந்த ஆட்சியில் தான் இப்படி நடக்குது. நாங்களாம் கருத்து சொல்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோமா? நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அவங்க அப்பாட்ட போய் உங்கள் அப்பா எலும்பு உடச்சிருவேன், உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி போட்டுருவேன், உங்கள் அப்பா வந்து முடிச்சு விட்ருவேன்னு சொல்லி ஒரு மூதையை சொல்லுதுன்னா அப்போ அவனை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு கருத்துக்கு ரொம்ப வரவேற்கிறேன், எங்கள் அப்பா நீ சொன்னது கரெக்டு தான், ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பியா? ஓடா வேணும்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் மிதிச்சிருக்காங்க. மூஞ்சி முகரையம்பர் அப்படின்ற மாதிரி உட்காந்து கருத்து வேறு சுதந்திரம். இதில் என்னங்க பண்ணுறது? ஒழுங்காக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் வந்து இவர் சொல்கிறாப்புல மாத்திரையை நசுக்குனாரு. யார்? ஸ்டாலின். மாத்திரையை நசுக்குனாராம் உட்காந்து ஸ்டேடியத்தில். இவர் கூட நின்று நசுக்கி விட்டார் போல தெரியுது. பாவம், யாரா அவங்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசுவோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.